என் பேர் தனலட்சுமி ஜெயராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ ப்ரெக்னென்ட் ஆகணும்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த ஓவலேஷன் டேட்டில் ஒரு கரு வந்து உள்ளர போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து 100% கரெக்டுன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து, பையனுக்கு அந்த மாதிரி அறிகுறிகள் சுத்தமாக இல்லை. சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆவாங்களே அவங்களுக்கு வேணால் இது சொல்லலாம். எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தலை சுற்றல் வந்துச்சு. அந்த ஓவலேஷன் டேட் அப்போயும் வந்துச்சு, அப்போயே வந்தது. தலை சுற்றல் வந்தது. தலை சுற்றி அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் தலை சுற்றுறது எப்படின்னு ஃபீல் பண்ணேன். அது மாதிரி வந்தது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கால் வலி வந்தது. லைட்டாக கால் வலி இருந்தது. தேர்டு ஒன்று வந்து மைல்டாக வயிறு வலிக்கும். எனக்கு நல்லாவே வலிச்சது. ஆனால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, மைல்டாக தான் வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க. ஃபோர்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளட்டு ஜென்ரேட் ஆகும். பீரியட்ஸ் மாதிரி ஆகாது, லைட்டாக பிளட்டு ஜென்ரேட் ஆகும். அடுத்து ஃபிஃப்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னே தோணும். டயர்டாக இருக்கும், படுத்து தூங்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு இந்த 5 இதுவுமே எனக்கு வந்தது. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது பொன் குழந்தைக்கு மட்டும்தான் வந்துச்சு. பையனுக்கு இது மாதிரிலாம் எந்த அறிகுறியுமே தெரியல. இது வந்து இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு பேபி இது பண்ணும்போது இது மாதிரி நான் செக் பண்ணி பார்ப்பேன். 30 நாளைக்கு முன்னாடியே இது மாதிரி அறிகுறி இருக்குமா, என்னென்ன அறிகுறிகள் வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பேன். என்னை மாதிரி மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு தான் இந்த இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.